வணக்கம் நண்பர்களே. எய்ம் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube அப் டு 1000 cube. இதுக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க? இதில் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. க்யூபுக்கு என்ன ஃபார்முலா? எஸ்என் ஃபார்முலா இருக்கு இல்லையா? n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் போடக்கூடாது. வித்தவுட் ஃபார்முலாவில் ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரூட் ஆஃப் 1 cube ப்ளஸ் 2 cube என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, ரூட் ஆஃப் 1 cube வேல்யூ 1, 2 cube வேல்யூ 8 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9. ரூட் 9க்கு வேல்யூ என்னது? 3. அதே மாதிரி ரூட் ஆஃப் 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube. அப்போ 1 cube 1, 2 cube வந்து 8, 3 cube 27. ஆட் பண்ணிங்கனாக்க 28 root of 36. 36 root 6. Suppose root of 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube. Root of 1 plus 8 plus 27 plus 64. இது ஆட் பண்ணிங்கனாக்க 11, 12, 0, remaining 1, 80, 100 வருமா? 100. இப்போ 100 ரூட் எடுத்தீங்கன்னாக்க 10. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஈஸியாக எப்படி ஆன்சர் 3, இதை பார்த்தோன்னே 3 எப்படி போடுறது அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கே 1 இருக்கா, இங்கே 2 இருக்குது. 1 + 2 3 அப்படின்னு நீங்கள் ஆன்சர் போடலாம். அது மாதிரி 1 + 2 + 3 மூணுமே ஆட் பண்ணால் 6 வருதா? அப்போ ஆன்சர் டைரெக்டாக 6 போகலாம். இதெல்லாம் தேவையில்லை, க்யூப்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது கிளியர். அதே மாதிரி பாருங்களேன், 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 வந்துருச்சா? அப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் க்யூப் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி அது க்யூப் ரூட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கிளியர். அப்போ இந்த மாதிரி செஞ்சேன்னா இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே என்ன இருக்குது? எப்படி இதெல்லாம் 1 + 2 + 3 + up to 1000 அப்படி இருக்காங்க. அப்போ இதுக்கு ஒவ்வொன்றையும் க்யூப் எடுத்து ரொம்ப லென்த்தியாக வரும் இல்லையா? அப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன? ஈஸினா இதை பூரா ஆட் பண்ணணும். 1 தானே, 1 2 3 up to 1000, 4 5 6 up to 1000 வரைக்கும் ஆட் பண்ணும். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும். இதுக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? இதுக்குமே நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொன்னால், எஸ்என் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவும் போடக்கூடாது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணணும்னு சொன்னால், இங்கே வருங்களேன், இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 500 வருமா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா, மொதல் ஒரு 500, அப்புறம் ஒரு 500. 500 ரிப்பீட் பண்ணால் போதும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா 50 500 500. ஸோ இதே ஆன்சர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா போடாமல் ஷார்ட்கட்டில் ட்ரிக்ஸ் கான்செப்டில் படித்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது கிளியர். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன்னா, நார்மல் ஃபார்முலாலாம் போடுறீங்க. ஒரு கொஷினை 1 செகண்டில் போடக்கூடிய சம்ஸ் எல்லாம் நிறைய பேர் 3 நிமிஷம் 4 நிமிஷம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறீங்கன்னு நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஷார்ட்கட்டில் சொல்லணும், நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கணும். நிறைய பேர் எழுதியிருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஷார்ட்கட் என்ன, எப்படி தப்பெல்லாம் விடுவோம் அப்படின்னு சொல்ல தெரியும். நம்ம எடுத்து படித்தவங்கலாம் கிளாஸ் எடுத்தவங்க கிளாஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அதோடைய டாக்டிக்ஸ் என்ன, எப்படி அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி கொஷின் வரும், எங்கே நம்ம தப்பு விடுவோம், இந்த மாதிரி சொல்லக்கூடியது யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் பண்ண முடியும். ஸோ என்னைய பொறுத்தவரை நான் வந்து ரயில்வேல ஒரு 23 இயர்ஸாக வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு 16 வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்திருக்கேன். நிறையா என்னோடய ஸ்டூடெண்ட் நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. இப்போது விஆர்எஸ் லாஸ்ட் இயர் விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு டைமாக இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் அண்ணா நகர், மதுரை அண்ணா நகரில்.
அதனால் லேடிஸ் வெளியூருக்காக தங்குற மாதிரி இருந்தீங்களாக்கும் லேடிஸ் ஹாஸ்டல் சேம் கேம்பஸில் இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து பக்கத்தில் 2-3 தெரு தாண்டி ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அதனால் வெளியூருக்காக தங்கி படிக்கலாம். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாக்க கடுமையாக உழைக்க ரெடியாக இருக்கணும். அதனால் இந்த எக்ஸாமை பொறுத்தளவு ஈஸியும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. நம்ம எப்படி உழைக்கிறோமோ அதை பொறுத்து தான். இல்லை எந்த ஒரு லூப் கோலு எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம், நீங்கள் படிக்க போகிறீங்க. சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உழைக்கணும், உழைக்க ரெடியாக இருந்தால் மட்டும் வாங்க. நாங்கள் வந்து சும்மா வந்து காலேஜ் மாதிரி சும்மா படிச்சுட்டு ஒரு மணி நேரம் படிச்சுட்டு 2 மணி நேரம் பாஸ் பண்ண முடியுமாண்டா வாய்ப்பு கிடையாது. உழைக்க ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க நான் பாஸ் பண்ணணும், நான் பாஸ் பண்ண முடியும், நீங்கள் சொல்கிறது எது சொன்னாலும் கேட்க ரெடியாக இருக்கேன், நான் வந்து உழைக்க ரெடியாக இருக்கேன், அந்த மாதிரி உள்ள நபர்கள் இருந்தியா மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். அவங்க தான் ஜெயிக்க முடியும். நம்ம பேருக்கு படிக்கிறேன், அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் பாஸ் பண்ணணும், விருப்பப்படணும். விருப்பம் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் விரும்பணும், அதே நேரத்தில் உழைக்க ரெடியாக இருக்கணும். 24 hours உழைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? தூக்கத்தை தவிர மீதி டைம் உழைக்க ரெடியாக இருந்தீங்கன்னாக்க வேலை உறுதி. ஒரு வட்டம் நீங்கள் வேலை கவர்மெண்ட் ஜாப் வேலை வாங்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் இந்த பிறவியில் எடுத்த பலன் முடிஞ்சு, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து செட்டில் ஆயிடும். அதனால் படிக்க விருப்பப்பட்டீங்க, உழைக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு நினைக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அவங்களாலையும் ஜெயிக்க முடியும். எங்களுடைய கைடன்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்வரி செகண்டுமே என்ன சொல்லுவோம், இந்த கொஷினை வந்து நார்மலாக எப்படி போடுறது, ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது, ட்ரிக்ஸில் எப்படி போடுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அப்போது ஒவ்வொரு சம்மும் நீங்கள் படிச்சுட்டீங்க, ஒரு 6 months to 1 year படிச்சுட்டிங்கனாக்க டெஃபினட்டாக நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இதை பொறுத்தவரை ஆல்ரெடி சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி உழைக்கிறீங்களோ அதை பொறுத்தே கடவுள் உங்களை பார்த்துட்டே இருப்பார். நான் எப்பவுமே நான் சொல்கிறதா, எல்லா ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறதா, நீங்கள் எந்த மாதிரி உழைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் உங்களை பார்ப்பார். கடுமையாக உழைக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியாது. சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க். ஒரு கொஷின் எடுத்து நார்மல் மெத்தடில் போட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஒரு கொஷின் 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட் ஒர்க்கு, நாட் ஏ சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க். நீங்கள் எவ்வளோ செகண்ட், ஒரு செகண்டில் எத்தனை சம் உங்களால் செய்ய முடியும், 5 செகண்டில் எத்தனை சம் உங்களால் செய்ய முடியும், 10 செகண்டில் எத்தனை சம் செய்ய முடியும், இந்த மாதிரி நீங்கள் உங்களவே என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி யார் செய்யக்கூடிய திறமை இருக்கோ, எப்படி அந்த திறமையை வளர்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இது இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஷார்ட்கட் ஃபார் ஆப்டிடியூடுக்கு உண்டு, ரீசனிங் உண்டு, இங்கிலீஷ்க்கு உண்டு, ஜிகேக்கு உண்டு, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது. படிக்க ரெடியாக இருந்தால் மட்டும் வாங்க, ஜெயிக்கலாம். வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.